சூதாட்டத்தில் தோல்வியுற்ற தர்மபுத்திரர் தங்கள் அரியணையையும் செல்வத்தையும் மட்டுமல்லாமல் தமது சுதந்திரத்தையே இழந்தார். அரசன் துரியோதனன் கண்ணில் கள்ளச்சிரிப்பு. பாண்டவர்கள் துக்கத்தில் தலை குனிந்தனர். அரண்மனையின் பொற்கோபுரங்களை விட்டு விலகி பாண்டவர்கள் காட்டுக்குள் நுழைகிறார்கள். திரௌபதி மெல்லிய கால்களில் முள் குத்திக் கொண்டே நடந்தாலும் உறுதியுடன் சொல்கிறாள், என் கணவர்களோடு இருந்தால் எந்த துன்பமும் என்னை சாய்க்க முடியாது. வனத்தில் மிரண்ட சிங்கம் கர்ஜிக்கும் போது பீமன் அதனை தனது கரங்களால் விரட்டுகிறான். அவன் வலிமை பாண்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை பெறும் நோக்கில் கடும் தவத்தில் அமர்கிறான். மலைச்சிகரத்தில் காற்றில் ஆடிப்போவது போல் அர்ஜுனனின் மனம் நிலை குலையாமல் தெய்வங்களை நோக்கி செல்கிறது. நகுலன் தனது வைத்திய அறிவால் பாண்டவர்களை நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறார். சகாதேவன் விலங்குகள் மற்றும் மூலிகைகள் பற்றிய அறிவால் உணவு மருந்து எதுவாக இருந்தாலும் பாண்டவர்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். இருள் சூழ்ந்த காட்டிலும் பாண்டவர்கள் அருகருகே அமர்ந்து ஒரே எண்ணத்தில் உறுதியாயிருக்கிறார்கள். நாம் நியாயத்துக்காக போராடுவோம், ஒரு நாள் இந்த அநியாயத்தை பழிவாங்குவோம். இவ்வாறு வனவாசம் பாண்டவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் அது அவர்களை மேலும் பலப்படுத்தியது. அந்த வனம் அவர்களை எதிர்கால குருக்ஷேத்திர போருக்கு தயாராக்கிய போர்க்களமாக மாறியது.